வணக்கம் நண்பர்களே, உங்கள் வேல்மாறல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல. அது ஒரு மனிதனின் நிம்மதியையும் கௌரவத்தையும் பாதிக்கும் ஒரு உளவியல் சுமை. உங்கள் ராசிப்படி தற்போதுள்ள கிரக நிலைகள் என்ன சொல்கிறது என்றால், உங்கள் கடன் தீர நீங்கள் செல்ல வேண்டிய தளம் எது? விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு பிடிவாத குணத்தால் கடன் ஏற்பட்டிருக்கலாம். தற்போது நிலுவையில் உள்ள கடன்கள் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் வேகம் விவேகமாக மாறினால் எந்த கடனும் உங்களை முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. பதற்றத்தை குறைத்து நிதானமாக முடிவெடுங்கள். பரிகார கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறையில் இருக்குங்க. இங்குள்ள முத்துக்குமார சுவாமி மற்றும் அங்காரகனை வழிபட கடன் சுமை படிப்படியாக குறையும். ரிஷபம் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வரவுக்கு மீறிய செலவுகளால் உங்களுக்கு கடன் வர வாய்ப்புண்டு. சுக்கிரன் பலவீனம் அடைவதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். பொருள் தேடுவதை விட இருக்கும் பொருளை சீராக நிர்வகிப்பதில் உங்கள் நிம்மதி இருக்கிறது. ஆடம்பரத்தை விட அமைதியே உங்களுக்கு தேவை. பரிகார கோவில் கஞ்சனூர் சுக்கிரன் கோவில். வெள்ளிக்கிழமையில் இங்கு சென்று வழிபட செல்வம் பெருகும். மிதுனம் வியாபார திட்டமிடல் இல்லாததால் கடன் ஏற்பட்டிருக்கலாம். பேச்சால் சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். குழப்பமான மனநிலைதான் உங்கள் எதிரி. ஒரே நேரத்தில் பல காரியங்களில் கவனம் செலுத்துவதை நிறுத்தி ஒரு இலக்கை நோக்கி பயணத்தால் வெற்றி நிச்சயம். பரிகார கோவில் திருவெண்காடு புதன் தலம். புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது உங்கள் புத்தியை கூர்மையாக்கி கடனை அடைக்க வழி செய்யும். அடுத்து கடகம் உணர்ச்சி வசப்பட்டு பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதாலோ அல்லது குடும்ப தேவைக்காகவோ கடன் வாங்கியிருப்பீர்கள். மன அமைதி பாதிக்கும். மற்றவர்களுக்காக உங்களை வருத்தி கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் மன உறுதிதான் உங்களை பொருளாதார படுகொலியிலிருந்து மீட்கும் ஏணி. பரிகார கோவில் திங்களூர் சந்திரன் கோவில். திங்கட்கிழமை திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சிம்மம் கௌரவத்திற்காகவே வாங்கிய கடன்கள் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும். தற்போது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் வந்தாலும் கடன் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கௌரவத்தை பயத்தை விடுங்கள். யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் ஆளுமை இன்னும் பிரகாசிக்கும். பரிகார கோவில் சூரியனார் கோவில் தஞ்சாவூர்ல இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அரசு வழி நன்மைகளை தரும். கன்னி பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. சிறு சிறு தவறுகளை எண்ணி வருந்துவதை விட அடுத்த கட்ட நடவடிக்கையை குறித்து சிந்தியுங்கள். உங்கள் திட்டமிடல் உங்களை காப்பாற்றும். பரிகார கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். புதன்கிழமை இங்கு சொக்கநாதரை வழிபட கடன் தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும். அடுத்து துலாம் கூட்டாளிகளால் அல்லது வாழ்க்கை துணையால் பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். பணவரவு இருந்தாலும் கையில் தங்காத நிலை இருக்கும். வாழ்க்கையில் சமநிலை மிக முக்கியம். தேவையில்லாத ஆசைகளை குறைத்துக் கொண்டால் உங்கள் பொருளாதார தராசு சீராகவே இருக்கும். பரிகார கோவில் திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். விருச்சகம் நிலம் அல்லது வீடு சார்ந்த முதலீடுகளால் கடன் ஏற்பட்டிருக்கலாம். கடும் உழைப்பு இருந்தாலும் லாபம் குறைவாக தோன்றும். உங்களிடம் அபாரமான தாங்கும் சக்தி உள்ளது. தற்காலிக சரிவை கண்டு அஞ்சவே அஞ்சாதீர்கள். உங்கள் உழைப்பு உங்களை மீண்டும் உயரத்தில் அமர்த்தும். பரிகார கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில். செவ்வாய்க்கிழமை தோறும் இவரை வழிபட நிலுவையில் உள்ள கடன்கள் தீரும். தனுசு பிள்ளைகளின் படிப்பு அல்லது சுபகாரியங்களுக்காக கடன் வாங்கியிருப்பீர்கள். தற்போது பணப்புழக்கம் சீராக தொடங்கும். நேர்மறை எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு கடன் என்பது ஒரு தற்காலிக பாடமே. கல்வியும் அறிவும் உங்களை புது மனிதனாக மாற்றும். பரிகார கோவில் ஆலங்குடி குருத்தலம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மகரம் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் கடன் அடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. காலம் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கலாம், ஆனால் வெற்றியை தராமல் போகாது. நிதானமாக உழைப்பை உங்கள் மூலதனத்தை ஆக்குங்கள். பரிகார கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். சனிக்கிழமை கருப்பு எள் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கும். அடுத்து கும்பம் எதிர்பாராத மருத்துவ செலவுகளால் கடன் வரலாம். தற்போது நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். புதுமையான சிந்தனைகள் கொண்ட நீங்கள் பழைய கவலைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள்.
மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் கஷ்டங்களும் மாறும், நம்புங்கள். பரிகார கோவில் குஞ்சனூர் சனீஸ்வரன் கோவில் தேனி மாவட்டத்தில் இருக்குங்க. இங்கு சுயம்புவாக வீற்றிருக்கும் சனியை வழிபட கடன் பயம் விலகும். மீனம், முதலீடுகளில் ஏற்பட்ட சரிவால் கடன் சுமை அதிகமாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பும் இருந்திருக்கிறது. சுய பரிதாபத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே உங்களுக்கு நன்மையை திரும்பும். பரிகார கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில். பரிகார கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சூரசம்பார மூர்த்தியை வழிபட எதிர்ப்புகளும் கடன் சுமைகளும் தூசியாய் போகும். இவை அனைத்து நட்சத்திர பலன்களுக்கும் ஒரே மூல மந்திரம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், பரிகாரங்கள் ஒருபுறம் இருந்தாலும் முறையான திட்டமிடலும் உழைப்பும் கடனை தீர்க்கும் மூல மந்திரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.